ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இந்த வீடியோவில் நாம 2020 டாப்ஸி நடிப்பில் வெளியான தப்படுங்கிற ஹிந்தி படத்தை தான் பார்க்க போகிறோம். தன்னோட ஆஃபீஸில் நடந்த ஒரு பிரச்சனையால் டென்ஷனில் இருக்கிற ஒரு ஹஸ்பண்ட் அந்த கோவத்தில் தான் என்ன செய்யறோம்னு யோசிக்காம காரணமே இல்லாமல் தன்னோட மனைவியை பல பேர் முன்னாடி அரைஞ்சிடறாரு. அவர் விட்ட அந்த ஒரு அறையால் அவரோட வாழ்க்கையை எப்படி தலைகீழாக மாறுதுங்கிறதா இந்த படத்தோட மொத்த கதை. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாக பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நாம வீடியோக்குள்ள போகலாம். அமிர்தாவும் விக்ரமும் ஒரு யங் கப்பல். ரெண்டு பேரும் ஒரு சந்தோஷமான லைஃபை லீட் பண்ணிட்டு இருக்காங்க. விக்ரம் எப்போ பார்த்தாலும் வேலை வேலைன்னு ஆஃபீஸ் ஒர்க்கை பற்றி மட்டுமே நினச்சிட்டு இருப்பாரு. அவரோட வைஃப் அமிர்தா ரொம்ப எனர்ஜெட்டிக்கான ஹவுஸ் ஒய்ஃப். வீட்டை ஃபுல்லாகவே அவங்க தான் மேனேஜ் பண்ணுறாங்க. வீட்டில் இன்டர்நெட் சரியாக ஒர்க் பண்ணலனாலும் பிரிண்டர் சரியாக வேலை செய்யலனாலும் வேற எது வேணும்னாலும் விக்ரம் அமிர்தாவை தான் கேட்பாரு. அமிர்தாவை பொறுத்த வரைக்கும் தனக்கு தனிப்பட்ட முறையில் கனவுகள் லட்சியங்கள் எதுவுமே இல்லாமல் வீட்டு வேலைகள் செய்கிறது, ஹஸ்பண்டுக்கு தேவையானதை செஞ்சு கொடுக்கறது, அவர் ஆஃபீஸ் போகும்போது அவருக்கு வேண்டிய எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்கறது, சுகர் பேஷண்டான தன்னோட மாமியாரை பார்த்துக்கிறதுன்னு இப்படியே அவங்களோட லைஃப் போயிட்டு இருக்கு. அமிர்தா ஒரு பரதநாட்டியம் டான்சர். அவங்களுக்கு டான்ஸ் ஃபீல்ட்ல பெருசா அச்சீவ் பண்ணணும்னு ஆசை இருந்தது. ஆனா கல்யாணம் பண்ணிக்கிட்ட ஹஸ்பண்ட் வீட்டோடவே செட்டில் ஆயிட்டதுனால அவங்களால வேற எதுவும் செய்ய முடியல. இருந்தாலும் காலையில வீட்டு வேலைகள் முடிச்சதுக்கு அப்புறமா பக்கத்து வீட்டு பொண்ணுக்கு டான்ஸ் கிளாஸ் எடுக்கிறாங்க. விக்ரம் அமிர்தா ரெண்டு பேருக்கும் லண்டன்ல செட்டில் ஆகணும்னு ஆசை இருக்கு. இன்ஃபேக்ட் அது விக்ரமோட ட்ரீம் தான். விக்ரம் ஆபீஸ்ல அவருக்கு இப்போ ஒரு பெரிய ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கு. அதை மட்டும் அவர் சக்சஸ்ஃபுல்லா செஞ்சு முடிச்சிட்டா அவருக்கு ப்ரமோஷனும் கிடைக்கும், லண்டனுக்கு டிரான்ஸ்ஃபரும் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்காக தான் விக்ரம் அந்த ப்ராஜெக்ட்ல மாச கணக்கில் ரொம்ப கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அடுத்ததா இந்த படத்துல இன்னும் சில கேரக்டர்ஸ்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. விக்ரம் வீட்டில் வேலை செய்யற ஒரு லேடி, அமிர்தாவோட அம்மா அப்பா, அமிர்தாவோட தம்பி, அப்புறம் அவரோட வைஃப், அப்புறமா பிசினஸ் மேனா இருக்கிற விக்ரமோட அப்பா, அண்ணா, அண்ணின்னு சில முக்கியமான கேரக்டர்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. விக்ரமோட அப்பா ஒரு பெரிய பிசினஸ் மேன். விக்ரமோட அண்ணனும் அந்த பிசினஸ் தான் கவனிச்சிட்டு இருக்காரு. அவர் விக்ரம்கிட்ட என்ன எதிர்பார்க்கிறாருன்னா, பிசினஸ்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோ, எதுக்காக வேற ஏதோ ஒரு கம்பெனில சம்பளத்துக்கு வேலை பார்க்கறேன்னு அப்பா சொல்லிட்டு தான் இருக்கிறாரு. ஆனா விக்ரம்க்கு அப்பாவோட பிசினஸை பார்க்க விருப்பம் இல்ல. தனக்குன்னு தனிப்பட்ட முறையில ஒரு அடையாளம் இருக்கணும். இப்ப பார்த்துட்டு இருக்க வேலையிலேயே முன்னேறி லண்டன்ல பிளேஸ் ஆகி அங்கேயே செட்டில் ஆகணும்னு தான் அவர் விரும்புறாரு. ரொம்ப நாளைக்கு அப்புறமா விக்ரமோட ஆபீஸ்ல அவரோட ப்ராஜெக்ட் பிரசன்டேஷன் முடிஞ்சிருது. அடுத்த நாள் போர்ட் மீட்டிங்ல அவருக்கு ப்ரமோஷன் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சிடும். அந்த முடிவுக்காக மொத்த ஃபேமிலியும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆபீஸ்ல விக்ரமோட ப்ராஜெக்ட் ஒர்க்கால இம்ப்ரெஸ் ஆகிற போர்ட் மெம்பர்ஸ் அவரோட ப்ரமோஷனை கன்ஃபார்ம் பண்றாங்க. அவர் எதிர்பார்த்தபடி அவரை லண்டனுக்கும் டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாங்க. இந்த விஷயத்தை கேள்விப்படுற அமிர்தா செம ஹாப்பியா துள்ளி குதிக்கிறாங்க. அந்த சந்தோஷமான விஷயத்தை செலிப்ரேட் பண்றதுக்காக அன்னைக்கு நைட்டு விக்ரமோட வீட்டில் ஒரு பெரிய பார்ட்டி அரேஞ்ச் பண்றாங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், கொலீக்ஸ்னு நிறைய பேரை விக்ரம் இன்வைட் பண்ணியிருக்காரு. பார்ட்டி ரொம்ப சூப்பரா போயிட்டு இருக்கு. மியூசிக் போட்டு டான்ஸ்லாம் ஆடி செம என்ஜாய் பண்றாங்க. அப்போ விக்ரம்க்கு அவரோட மேனேஜர் கிட்ட இருந்து கால் வருது. ஆக்சுவலா விக்ரம லண்டன் ஆபீஸோட சிஇஓவா ப்ரமோட் பண்றதா இருப்பாங்க. ஆனா இப்போ அந்த பொசிஷனை விக்ரமோட ஜூனியர் ஒருத்தருக்கு கொடுத்துட்டதாவும் லண்டனுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி போனாலும் அந்த ஜூனியருக்கு கீழே தான் விக்ரம் ஒர்க் பண்ணி ஆகணும்னு சொல்லிடுறாங்க. அந்த மேனேஜர் சொல்றாரு, நம்ம கம்பெனி சேர்மன் உன்னால சரியா பெர்ஃபார்ம் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறாரு. ஆபீஸ்ல மத்தவங்களும் அதை ஒத்துக்கிட்டு உனக்கு அகைன்ஸ்டா ஓட் பண்ணிருக்காங்கன்னு விக்ரம் கிட்ட சொல்லிடுறாரு. இதை கேட்கிற விக்ரமுக்கு செம ஷாக்கிங்கா இருக்கு. அவருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இப்படி ப்ரமோஷனை கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு அந்த பொசிஷனை இன்னொருத்தர் தட்டி பறிச்சுக்கிட்டதுனால ரொம்ப கோவப்படுறாரு. விக்ரமோட ஆபீஸ்ல விக்ரம பிடிக்காத அவரோட வளர்ச்சியை பார்த்து பொறாமப்படுற ஒரு சீனியர் எம்ப்ளாயி ஒருத்தர் இருக்காரு. அவரும் பார்ட்டிக்கு வந்திருக்காரு. கண்டிப்பா அவரும் ஆபீஸ்ல நடந்த அந்த மீட்டிங்ல தனக்கு அகைன்ஸ்டா ஓட் பண்ணிருப்பாருன்னு அவர் மேல விக்ரம் கோவப்பட்டு அவர் கூட போய் ஆர்கியூ பண்றாரு. சார், உங்களுக்கு ஆபீஸ்ல நடந்த விஷயம் தெரியுமான்னு விக்ரம் கேட்க அவரும் ஆமாங்கிற மாதிரி ரிப்ளை பண்றாரு. ஏன் சார், உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருந்தும் ஒண்ணுமே தெரியாத மாதிரி இங்க வந்து பார்ட்டி அட்டென்ட் பண்ணிட்டு இருக்கீங்களே, எப்படி சார் அது அப்படின்னு விக்ரம் கேட்க, ரிலாக்ஸ் விக்ரம், இது எல்லாருக்குமே தெரியும், இதெல்லாம் கார்ப்பரேட் பாலிடிக்ஸ், எதுக்காக என் மேல கோவப்படுறேன்னு அவரு சொல்றாரு. அந்த மீட்டிங்ல நீங்களும் தானே இருந்தீங்க, எனக்கு அகைன்ஸ்டா நீங்களும் தானே ஓட் பண்ணிருப்பீங்க, ஏன் உங்களுக்கு என் மேல பொறாம? நான் ப்ரொமோஷன் கிடைச்சி லண்டன் போயிடுவேன், உங்களால முடியல, அந்த கடுப்புல தானே நீங்களும் எனக்கு அகைன்ஸ்டா ஓட் பண்ணிருக்கீங்க அப்படின்னு விக்ரம் அவரை பார்த்து கோவமா பேசுறாரு. விக்ரமோட ஃப்ரெண்ட்ஸ் அவரை அமைதிப்படுத்தி கண்ட்ரோல் பண்ண பாக்குறாங்க. ஆனா விக்ரம் அடங்குற மாதிரி தெரியல. அப்ப அமிர்தாவும் வந்து விக்ரம கண்ட்ரோல் பண்ணி அங்கிருந்து கூட்டிட்டு போலான்னு ட்ரை பண்றாங்க. ஏற்கனவே விக்ரம் நல்லா குடிச்சு போதையில இருக்காரு. இப்போ தனக்கு கிடைச்ச ப்ரமோஷன் தான் கையை விட்டு போயிடுச்சுன்னு கோவத்துல வேற அந்த ஆபீசர்ட்ட ஆர்கியூ பண்ணிட்டு இருக்காரு. அந்த ஆபீசரும் விக்ரம எதிர்த்து பேசி அவரை இன்னும் கடுப்பேத்துறாரு. இடையில அமிர்தா வேற வந்து விக்ரம பிடிச்சி இழுத்து கூட்டிட்டு போக பாக்குறாங்க. கோவத்தோட உச்சிக்கு போற விக்ரம் தான் என்ன செய்யறோம்னு கூட யோசிக்காம எல்லாரும் முன்னாடியும் அமிர்தா கண்ணத்திலே பலார்னு ஒரு அற விடுறாரு. உடனே விக்ரமோட கொலீக்ஸ் அவரை இழுத்துட்டு போயிடுறாங்க. விக்ரம் சண்டை போட்ட அந்த ஆபீசரும் வேகமா வெளியே போயிடுறாரு. பாவம் அமிர்தா மட்டும் அற வாங்கின அதிர்ச்சியிலையும் அவமானத்திலையும் எல்லாரும் முன்னாடியும் அப்படியே கொஞ்ச நேரம் தலை குனிஞ்சு நின்னுட்டு மெதுவா அவங்க ரூமுக்கு போயிடுறாங்க. மத்த லேடிஸ்லாம் அவங்க
அவங்களுக்கு ஆறுதல் சொல்றாங்க. விக்ரம் ஏதோ கோவத்துல அடிச்சிருப்பான், பெருசா எடுத்துக்காதன்னு சொல்றாங்க. பார்ட்டி முடிஞ்சு அமிர்தா அப்பா அம்மா எல்லாம் ரொம்ப சோகமா வீட்டுக்கு போறாங்க. அமிர்தா கிட்ட டான்ஸ் கத்துக்கிற அந்த பக்கத்து வீட்டு பொண்ணு அவங்க அம்மாட்ட கேக்குறா, அம்மா அப்பா எப்பயாவது ஒன்னு அடிச்சிருக்காரான்னு அவ கேட்க, இல்லம்மா உங்க அப்பா இது வரைக்கும் என்ன ஒரு தடவை கூட கை நீட்டி அடிச்சதே இல்லைன்னு அவங்க சொல்றாங்க. அந்த பொண்ணும் நம்ம அப்பா அந்த விக்ரம் மாதிரி இல்லைன்னு நினைச்சு சந்தோஷப்படுறா. கட் பண்ணா விக்ரம் வீட்டுல வேலை செய்யறவங்களோட வீட்டை காட்டுறாங்க. அந்த லேடி அவங்க ஹஸ்பண்ட பார்த்து சொல்றாங்க, இந்த ஊர்ல பொண்டாட்டி அடிக்கிற ஆம்பளை நீ ஒருத்தன் தானு நினைச்சு உன்னை பல தடவை திட்டி இருக்கேன்னு சொல்லவும், என்னது என்ன திட்டி இருக்கியான்னு சொல்லி அவன் பலார்னு ஒரு அற விடுறான். ஏன் என்ன அடிச்சேன்னு இவங்க கேக்குறாங்க. ஏன் உன்னை அடிக்க நான் லைசன்ஸ் எடுக்கணும் அப்படின்னு அந்த ஆள் ரொம்ப திமிரா கேக்குறான். அடுத்த நாள் காலையில வழக்கம் போல அமிர்தா வீட்டு வேலைகள் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. ஆனா வழக்கமான உற்சாகம் அவங்க முகத்துல இல்ல, ரொம்ப சோகமா இருக்கிறாங்க. முதல்ல நடந்த விஷயம் அவங்க மனசுல உறுத்திக்கிட்டே இருக்கு. பால்கனில பக்கத்து வீட்டு லேடி இவங்களை பார்த்து ஸ்மைல் பண்றாங்க. அதுக்கு இவங்களால திருப்பி ஸ்மைல் பண்ண முடியல. மாமியார் கூட விக்ரம் நல்லா தூங்குனானா உன்ட்ட ஏதாவது பேசினானு மட்டும்தான் கேக்குறாங்க, வேற எதுவும் பேசல. அமிர்தாவுக்கு ஒரே ஏமாற்றமா இருக்கு. வீட்டு வேலைக்காரங்க முகத்தை கூட நிமிர்ந்து பார்க்க முடியல. ஏன்னா நேத்து இவங்க எல்லாரும் முன்னாடியும் தான் விக்ரம் இவங்களை அடிச்சாரு. அந்த அவமானம் தான் இதுக்கு காரணம். அதுக்கப்புறமா விக்ரம் பெட்ல இருந்து எழுந்து வெளியே வராரு. அமிர்தாவட்ட எதுவும் பேசாம அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. விக்ரம் மட்டும் பேசுறாரு. நேத்து பார்ட்டியில இருக்கும்போது மேனேஜர் கால் பண்ணி நான் ஒரு ஜூனியருக்கு கீழே ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டாரு. அந்த ராஜன் தான் எல்லாத்துக்கும் காரணம். ஏற்கனவே நான் செம கோவத்துல இருந்தேன், நீ வேற குறுக்க வந்து என்ன புடிச்சு இழுத்துட்டு இருந்தியா, உன் மேல கோவத்தை காட்ட வேண்டியதா போயிடுச்சு. எல்லாரும் என்ன பத்தி என்ன நினைச்சிருப்பாங்க. இந்த பொசிஷனுக்காக நான் 3 வருஷமா கஷ்டப்பட்டேன். அதுக்கும் மேல இதை என்னோட சொந்த கம்பெனியா நினைச்சு ஒர்க் பண்ணேன். ஆனா கடைசியில எதுக்குமே மதிப்பில்லாம போயிடுச்சுல. சீக்கிரமாவே நான் இந்த வேலையை விட போறேன். எனக்கு மதிப்பில்லாத இடத்துல நான் எதுக்காக வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு காஃபி எடுத்து குடிச்சிட்டு போயிடுறாரு. அமிர்தாவை அடிச்சதை தப்புன்னு சொல்லி ஒத்துக்கிட்டு ஒரு சின்ன சாரி கூட சொல்லல. அவர் சாரி சொல்வார்னு நினைச்சு எதிர்பார்த்து அமிர்தா ஏமாந்து போய் நிக்கிறாங்க. பக்கத்து வீட்டு பொண்ணுக்கு டான்ஸ் சொல்லி கொடுக்க போறாங்க. அமிர்தாவோட முகத்துல வழக்கமா தெரியற அந்த சிரிப்பை அவங்களால பார்க்க முடியல. அவங்க அமிர்தாவோட மனநிலையை புரிஞ்சுக்கிட்டு அவங்கள ஹக் பண்ணி ஆறுதல் படுத்துறாங்க. அமிர்தா வீட்டுல அவங்க அப்பா அம்மா கூட விக்ரம் அமிர்தாவை அடிச்சதை நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டு இருக்காங்க. அடுத்த நாள் காலையில விக்ரம் வழக்கம் போல ஆபீஸ் கிளம்பும் போது அமிர்தாவிற்கு தேவையான எல்லாத்தையும் எடுத்து கொடுத்து அனுப்புறாங்க. அமிர்தாவை சமாதானப்படுத்த நினைக்கிற விக்ரம், இன்னைக்கு நைட்டு வெளியே டின்னருக்கு போலாமா, நீ ரெடியாயிரு, ஈவினிங் வந்து நான் உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு போறாரு. அன்னைக்கு நைட்டு 2 பேரும் டின்னருக்கு போறாங்க. அப்பவும் அமிர்தா சோகமா தான் உட்காந்துருக்காங்க. ஏன் அமிர்தா அப்படி இருக்க, கொஞ்சமாவது சிரியானா அவர் சொல்ல இவங்க வராத சிரிப்பை கஷ்டப்பட்டு வரவழைக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில வழக்கம் போல விக்ரம் ஆபீஸ் கிளம்புறாரு. அமிர்தா அவரை வழி அனுப்பிட்டு வீட்டுக்குள்ள போறாங்க. அவங்களால நார்மலா இருக்கவே முடியல. பெட்ரூம்ல எல்லாத்தையும் கீழே இழுத்து போடுறாங்க. அடக்கி வச்சிருந்த அழுக வெளியே வருது. அன்னைக்கு ஈவினிங் விக்ரம் ஆபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போது அமிர்தா அவங்க திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி ரெடியா உட்காந்துருக்காங்க. இதை பாக்குற விக்ரம் என்ன ஆச்சுன்னு கேட்க, நான் கொஞ்ச நாளைக்கு எங்க அப்பா வீட்டுல போயிருக்கேன்னு அவங்க சொல்றாங்க. கொஞ்ச நாளைக்குன்னா எவ்வளவு நாளைக்கு, எப்போ திரும்பி வருவேன்னு அவங்க கேட்டதுக்கு அவங்க எதுவும் சரியா பதில் சொல்லல. டாக்ஸி புக் பண்ணிருக்கேன், இப்ப வந்துரும்னு சொல்றாங்க. ஏன் அமிர்தா என்ன ஆச்சு, ஏன் அப்படி எல்லாம் பண்ற, அம்மா கேட்டா நான் என்ன சொல்வேன், இப்ப நீ போனா அது சரிப்பட்டு வராது, வா உள்ள போலான்னு சொல்றாரு. ஆனா அமிர்தா இப்ப நான் போயே ஆகணும்னு பிடிவாதம் பிடிக்கிறாங்க. இதனால விக்ரம், சரி போ, ஒரு சின்ன விஷயத்த பெருசாக்கலாம்னு நினைக்கிறேன், சரி உன் இஷ்டப்படி செய், கிளம்பி போ அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிடுறாரு. டாக்ஸி வந்ததும் அமிர்தா கிளம்பி அவங்க பேரண்ட்ஸ் வீட்டுக்கு போயிடுறாங்க. அமிர்தாவோட அம்மா கேக்குறாங்க, இன்னும் உங்களுக்குள்ள பிரச்சனை சரியாகவே இல்ல, ஏன் இங்க வந்த அப்படின்னு அவங்க கேட்க, நான் உங்க கூட எல்லாம் கொஞ்ச நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு வந்தேன், என் வீட்டுக்கு நான் வர்றது கூட காரணம் சொல்லணுமான்னு அமிர்தா கேக்குறாங்க. இப்போ அதுதான் உன்னோட வீடு, நீ என்னதான் சொன்னாலும் இந்த சிச்சுவேஷன்ல நீ இப்படி அந்த வீட்டை விட்டு இங்க வந்திருக்கவே கூடாதுன்னு அம்மா சொல்றாங்க. ஆனா அப்பா என்ன சொல்றாருன்னா, அவளையும் போட்டு இப்படி பிரஷர் பண்ற, அவளுக்கு இங்க இருக்கணும்னு தோணுது, கொஞ்ச நாள் இருந்துட்டு போட்டுமே அப்படின்னு சொல்லி அமிர்தாக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாரு. நாட்கள் கடந்து போகுது. அமிர்தா இல்லாதனால விக்ரம்க்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இத்தனை நாளா அமிர்தா செஞ்சுட்டு இருந்த பல வேலைகளை அவரே தான் செஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. அம்மாவுக்கு சுகர் செக் பண்ணி டேப்லெட் கொடுக்கறதுல கூட தடுமாறாரு. அமிர்தா ரொம்ப நல்லா காஃபி போட்டு கொடுப்பாங்க. ஆனா இப்ப அவர் குடிக்கிற காஃபி அவருக்கு சுத்தமா பிடிக்கவே இல்ல. மத்தியான சாப்பாடு கூட ஹோட்டல்ல தான் வாங்கி சாப்பிடுறாரு. இங்க அமிர்தா அவங்க அப்பா அம்மா வீட்டுல டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு ரொம்ப ரிலாக்ஸா இருக்காங்க. கொஞ்ச நாள் கழிச்சு விக்ரம் அமிர்தா வீட்டுக்கு வராரு. அமிர்தாட்ட பேசி சமாதானம் பண்ணி அவங்கள வீட்டுக்கு கூட்டிட்டு போலான்னு ட்ரை பண்றாரு. அவங்கள சமாதானப்படுத்த ஒரு ஜுவல் செட்டையும் வாங்கிட்டு வந்திருக்காரு. ஆனாலும் அவங்க வர மாதிரி இல்ல. இதனால கடுப்பாகிற விக்ரம், உன்னை போய் கூப்பிட வந்தான் பாரு, என்ன சொல்லணும், நீ ஒன்னும் வீட்டுக்கு வர தேவையில்லை, இங்கே இருந்து கோவமா பேசிட்டு போயிடுறாரு. அடுத்த சீன்ல நேத்ரான்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஃபேமஸான லாயரை காட்டுறாங்க. இவங்க ஹஸ்பண்ட் ஒரு ஃபேமஸான ஜேர்னலிஸ்ட். அந்த வருஷம் ஜேர்னலிஸ்ட் ஆஃப் த இயர் அவார்ட் எல்லாம் வாங்கியிருக்காரு. நேத்ரா ஒரு லாயரா இருந்தாலும் பெரிய ஜேர்னலிஸ்டோட வைஃப்ங்கிற பேர் தான் அவங்களுக்கு இருக்கு. ஆனா அவங்களுக்கு அது பிடிக்கல. ஒரு சக்சஸ்ஃபுல்லான லாயர்னு பேர் எடுக்கணும், தனக்குன்னு ஒரு தனிப்பட்ட அடையாளம் இருக்கணுங்கிறதா அவங்களோட குறிக்கோள். அதுக்காக அவங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப கூட ஒரு பெரிய கேஸ்ல ஜெயிச்சு எல்லாரோட கவனத்தையும் ஈர்த்துட்டாங்க. பலரும் இவங்களை பாராட்டுறாங்க. இவங்களோட ஹஸ்பண்டுக்கு தான் ஒரு பெரிய ஜேர்னலிஸ்ட்ங்கிற ஹெட்வெயிட் இருக்கு. தான் பெரிய ஆளு, தன்னாலதான் நேத்ராவுக்கு பேர் கிடைக்குதுங்கிற நினைப்பு தான் அவருக்கு. இதனாலேயே அவர் நேத்ராவையும் அவங்களோட ப்ரொஃபஷனையும் பெருசா மதிக்க மாட்டாரு. நேத்ராவோட ஆபீஸ்ல இப்ப அவங்கள பார்க்க அமிர்தா வந்திருக்காங்க. அவங்கள இவங்கள்ட்ட கூட்டிட்டு வந்தது யாருன்னா ஸ்வாதி தான். ஸ்வாதி யாருன்னா அமிர்தாவோட தம்பியோட வைஃப். இவங்க இந்த லாயர் நேத்ரா கிட்ட தான் அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அமிர்தா ஏன் ஒரு லாயரை தேடி வந்திருக்காங்கன்னா, விக்ரம் அமிர்தாவை வீட்டுக்கு திரும்பி வர சொல்லி ஒரு லீகல் நோட்டீஸ் அனுப்பியிருக்காரு. அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணதான் அமிர்தா இவங்கள்ட்ட வந்திருக்காங்க. எனக்கு விக்ரம் வீட்டுக்கு திரும்பி
திரும்பி போக இஷ்டம் இல்லைன்னு அமிர்தா சொல்ல, சிம்பிளா இஷ்டம் இல்லைன்னு சொன்னா கோர்ட்ல ஏத்துக்க மாட்டாங்க மேடம், உங்களுக்குள்ள வேற என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க. அவர் ஃபேமிலியில இருக்கவங்க பிரச்சனை பண்றாங்களா, வரதட்சணை கேட்டு தொல்லை பண்றாங்களா, இல்ல அவர் வேற பொண்ணு கூட அஃபேர் வச்சிருக்காரான்னு இவங்க கேட்க, அதெல்லாம் எதுவுமே இல்ல, அவர் என்ன அரைஞ்சிட்டாரு, அதுதான் ரீசன் அமிர்தா சொல்றாங்க. ஒரே ஒரு அரைஞ்சிட்டாருன்னு நீங்க எப்படி முடிவெடுக்கிறது ஒன்றும் நியாயமா படல. இதை நீங்க மன்னிச்சுட்டு உங்க ஹஸ்பண்ட் கூட சேர்ந்து வாழலாமேன்னு நேத்ரா சொல்ல, நான் எடுத்திருக்க முடிவு நியாயம் இல்லைன்னா அவர் என்ன அடிச்சது மட்டும் நியாயமா, காரணமே இல்லாம அவர் என்ன அடிச்சிருக்காரு, அதுவும் பல பேர் முன்னாடி. அதை மறந்துட்டு அவர் கூட போய் இருந்தா எனக்கு ஏன் மேலேயே மரியாதை இல்லாம போயிடும். காரணமே இல்லாம அவர் என்ன அடிச்சிருக்க கூடாது. அதோட அடிச்சதுக்கு இது வரைக்கும் வருத்தப்பட்டு ஒரு சாரி கூட சொல்லலைன்னு அமிர்தா சொல்றாங்க. அதுக்கு நேத்ரா, சரி மேடம், உங்களுக்கு 3 ஆப்ஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எல்லாத்தையும் மறந்துட்டு வீட்டுக்கு போங்க, அது என்னோட பர்சனல் அட்வைஸ். அடுத்த 2 ஆப்ஷனும் லீகல். ஒன்னு, நீங்க அவர் ஒய்ஃபாவே இருக்கலாம், ஆனா பிரிஞ்சிருக்கலாம். 2வது விவாகரத்து. வீட்டுக்கு போய் நல்லா யோசிச்சுட்டு முடிவு சொல்லுங்கன்னு சொல்றாங்க. அமிர்தா போனதுக்கு அப்புறமா நேத்ரா அவங்க ஃபேமிலி பத்தி நினைக்கிறாங்க. கிட்டத்தட்ட இவங்களும் அமிர்தா மாதிரி தான். இவங்க ஹஸ்பண்ட் இவங்கள மதிக்க மாட்டாரு, பாசமாவும் இருக்க மாட்டாரு. அமிர்தா வீட்டுல சுவாதி அமிர்தாவை லாயர்ட்ட கூட்டிட்டு போன விஷயம் தெரிஞ்சு அமிர்தாவோட தம்பி ரொம்ப கோவப்படுறாரு. அவர் லீகல் நோட்டீஸ் அனுப்பியிருக்காரு. என்ன வேற என்ன செய்ய சொல்றேன்னு சுவாதி கேட்க, இங்க பாரு சுவாதி, அவங்களுக்குள்ள பெருசா பிரச்சனை எதுவும் இல்ல, எல்லாம் கொஞ்ச நாளா சரியாயிடும், நீ தேவையில்லாத வேலை செஞ்சு டிவோர்ஸ் அது இதுன்னு பிரச்சனை கிளப்பிட்டு இருக்காதுன்னு கோவமா பேசுறாரு. அவர் அமிர்தா கிட்டையும், மாமா ஏதோ கோவத்துல ஒன்னு அடிச்சிட்டாரு, இது நீ பெருசு பண்ணாம அவரை மன்னிச்சு ஒரு சான்ஸ் கொடுன்னு சொல்லி சமாதானப்படுத்த பாக்குறாரு. அப்ப சுவாதி அமிர்தாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க. இப்படியே அமிர்தாவை ஏத்தி விட்டு அவ வாழ்க்கையை நாசமாக்க பாக்குறியா நீ, மரியாதையா வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லி அவங்க பேகை எடுத்து கொடுத்து வெளியே தள்ள பாக்குறாரு. அப்ப அவரோட அப்பா வந்து சத்தம் போடுறாரு, டேய் விடுறா அவளை, முதல்ல அவர்கிட்ட சாரி கேளு, இல்லன்னு நீயும் சேர்ந்து வெளியே போன்னு அவர் சொல்லவும் உடனே அவர் சாரி கேட்கிறாரு. சுவாதியும் அப்செட் ஆகி உள்ள போயிடுறாங்க. முதல்ல போய் அவளை சமாதானப்படுத்தின அம்மா சொல்றாங்க. அவரும் உள்ள போறாரு. அதை தொடர்ந்து லாயர் நேத்ராவோட வீட்டுல நேத்ரா அன்னைக்கு காலையில கேஸ் ஜெயிச்ச நியூஸ் டிவில வருது. அதை தான் அவரோட ஹஸ்பண்ட் உட்காந்து பார்த்துட்டு இருக்காரு. நேத்ராவோட ஹஸ்பண்ட் அந்த நியூஸை பார்த்துட்டு பாராட்டுற மாதிரியும் இல்லாம மட்டம் தட்டுற மாதிரியும் இல்லாம ஒரு மாதிரி குதர்க்கமா பேசுறாரு. நேத்ரா அப்செட் ஆயிடுறாங்க. அவங்க ரொம்ப டயர்டா இருக்குன்னு சொல்றாங்க. அதெல்லாம் இவர் காதலே வாங்கிக்காம நேத்ரா கிட்ட இவரோட ஆசையை தீர்த்துக்கிறதுலே குறியா இருக்கிறாரு. நேத்ராவுக்கு எதுக்குதான் இப்படி ஒரு வாழ்க்கைன்னு தோணுது. அடுத்த நாள் நேத்ராவை பார்க்க அமிர்தா வந்திருக்காங்க. டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்றதுக்கான ஏற்பாட்டை பண்ண சொல்றாங்க. என்னதான் நான் ஒரு லாயரா இருந்தாலும் ஒரு பொண்ணுங்கிற முறையில சொல்றேன், துணை இல்லாத வாழ்க்கை ரொம்ப கஷ்டமா இருக்கும், நல்லா யோசிச்சு ஒரு முடிவெடுன்னு நேத்ரா சொல்றாங்க. எதுவும் நடக்காத மாதிரி நான் எல்லாத்தையும் மறந்துட்ட மாதிரி என்னால நடிக்க முடியாது, அப்படி செஞ்சாலும் நாட்கள் போக போக நான் அவரை ரொம்ப வெறுக்க ஆரம்பிச்சிருவேன்னு அமிர்தா சொல்றாங்க. சோ அமிர்தா டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்றதுக்கான முடிவுல ரொம்ப உறுதியா இருக்கிறாங்க. அதை தொடர்ந்து அமிர்தா சார்பா விக்ரமுக்கு டிவோர்ஸ் நோட்டீஸ் போகுது. விக்ரமும் அவரோட லாயரும் இதை பத்தி டிஸ்கஸ் பண்றாங்க. அந்த நோட்டீஸை படிச்சு பாக்குற லாயர், இந்த நோட்டீஸ்ல எந்த ஒரு கிளைமோ அலிகேஷனோ இல்ல, சிம்பிளா மியூச்சுவல் கன்சென்ட்ல டிவோர்ஸ் கேக்குறாங்க. நல்ல வேலையா நீங்க அடிச்சதை வச்சு டொமஸ்டிக் வயலன்ஸ்னு இதுல எதுவுமே மென்ஷன் பண்ணல, அப்படி மட்டும் பண்ணிருந்தா அது போலீஸ் கேஸ் ஆயிருக்கும். ஆஸ் அ லாயரா என்னோட அட்வைஸ் என்னன்னா, கோர்ட்டுக்கு போகாம உங்க வைஃப்ட பேசி பிரச்சனையை சால்வ் பண்ண பாருங்கன்னு அந்த லாயர் சொல்றாரு. அடுத்த நாள் விக்ரமோட அம்மா திடீர்னு பாத்ரூம்ல மயங்கி விழுந்து கிடக்குறாங்க. வேலைக்காரங்க வந்து பார்த்துட்டு டென்ஷன்ல என்ன பண்றதுன்னு தெரியாம உடனடியா அமிர்தாவுக்கு கால் பண்ணிடுறாங்க. அவங்களும் உடனே டாக்டருக்கும் மத்தவங்களுக்கும் கால் பண்ணிடுறாங்க. டாக்டர் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு சுகருக்கு அவங்க ரெகுலரா சாப்பிட வேண்டிய டேப்லெட்ஸை எடுத்துக்காதனால தான் அவங்களுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்றாரு. அமிர்தா மட்டும் கொஞ்சம் லேட்டா எனக்கு கால் பண்ணியிருந்தா இந்நேரம் இவங்க கோமா ஸ்டேஜ்க்கே போயிருப்பாங்க, இதுக்கப்புறமாவது ஜாக்கிரதையா இருங்க, டைமுக்கு மருந்து சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு போறாரு. அதை தொடர்ந்து அமிர்தா, இனிமே நான் டெய்லி வந்து அம்மாவுக்கு டேப்லெட் கொடுக்குறேன், நீங்க ஆபீஸ் விட்டு வர வரைக்கும் நான் அம்மா கூடவே இருந்து பாத்துக்கிறேன்னு சொல்றாங்க. அப்ப விக்ரம் அமிர்தாட்ட பேசுறாரு, என்ன நிரந்தரமா பிரியறதுன்னு முடிவே பண்ணியா, இப்ப கூட ஒன்னும் பெருசா இல்ல, எல்லாத்தையும் மறந்துட்டு திரும்ப வீட்டுக்கு வந்துருன்னு சொல்றாரு. ஆனா அமிர்தா, இப்ப இருக்கிற மனநிலையில என்னால உங்க கூட சேர்ந்து வாழ முடியாதுன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அந்த லாயர் நேத்ரா என்ன சொல்றாங்கன்னா, நம்ம டிவோர்ஸ்க்கு கோர்ட்ல பெட்டிஷன் போட்டுடலாம், உங்களுக்கு காம்பன்சேஷனா அவரோட ப்ராப்பர்ட்டில பாதியை கொடுக்க சொல்லி அப்ளை பண்ணலாம்னு சொல்றாங்க. அவரோட ப்ராப்பர்ட்டிலாம் எதுவுமே எனக்கு வேணாம், எனக்கு அவரை விட்டு பிரிஞ்சா போதும், அவர்கிட்ட இருந்து நான் வேற எதுவும் எதிர்பார்க்கலன்னு சொல்றாங்க. அடுத்ததா அமிர்தா அனுப்பின நோட்டீஸ்க்கு விக்ரம் பதில் நோட்டீஸ் அனுப்பியிருக்காரு. அதுல என்ன போட்டிருக்காங்கன்னா, அமிர்தா விக்ரமோட ஃபேமிலி ப்ராப்பர்ட்டி மேலதான் குறியா இருந்தாங்க, விக்ரம் லண்டன் போக போறாருங்கிற காரணத்தினாலதான் அமிர்தா அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இப்ப அவர் லண்டன் போகலன்னு உடனே விக்ரம் அவங்களை அரைஞ்சிட்டாருன்னு ஒரு காரணத்தை சொல்லி பிரிய பாக்குறாங்கன்னு அதுல போட்டிருக்கு. பாத்தியா, நடந்தது ஒண்ணு, ஆனா அவங்க எப்படி எல்லாம் கதையை மாத்துறாங்க, தப்பே செய்யாத ஓ மேல பழைய தூக்கி போடுறாங்க. அதுக்குதான் முன்னாடியே சொன்னேன் டொமஸ்டிக் வயலன்ஸ்னு சொல்லி பெட்டிஷன் போடலான்னு, ஆனா நீ தான் நியாயமா இருக்கணும்னு சொன்ன, இப்ப என்னாச்சு பாருன்னு சொல்றாங்க. ஆனா அப்பயும் அமிர்தா, அவங்களால என்ன செய்ய முடியுமோ அதை அவங்க செய்யட்டும், எனக்கு எது சரின்னு படுதோ நான் அதை செய்யறேன்னு சொல்லிடுறாங்க. அடுத்ததா விக்ரம் ஆபீஸை காட்டுறாங்க. விக்ரம் எதிர்பார்த்தபடி அவங்க லண்டன்ல ஜாப் கொடுக்கறனால அவர் வேற கம்பெனிக்கு மாறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காரு போல. இந்த விஷயம் மேனேஜ்மெண்ட்டுக்கு தெரிஞ்சிருது. விக்ரம் ஒரு திறமையான எம்ப்ளாயி, அவரை கம்பெனி லூஸ் பண்ணிட கூடாதுன்னு நினைச்சு அவர் எதிர்பார்த்தபடி அவரையே லண்டன் ஆபீஸ்க்கு சிஇஓவா ப்ரமோட் பண்ணலான்னு மீட்டிங்ல டிசைட் பண்ணிடுறாங்க. இந்த விஷயம் தெரிஞ்சு விக்ரம் செம்ம ஹாப்பி ஆகுறாரு. அதே நேரத்துல அமிர்தாவோட ஹெல்த் கண்டிஷன்ல சில சேஞ்சஸ் ஏற்படவும் உடனடியாக அவங்க ஒரு பிரெக்னன்சி டெஸ்ட் எடுக்கிறாங்க. அதுல அவங்க பிரெக்னெண்டா இருக்கிறது கன்ஃபார்ம் ஆகுது. உடனடியாக அந்த விஷயத்தை விக்ரம்கிட்ட சொல்லான்னு ஒரு வீட்டுக்கு போறாங்க. அமிர்தா பிரெக்னெண்டா இருக்கிற விஷயத்தை கேட்டு விக்ரம் ரொம்ப எக்ஸைட் ஆகுறாரு. அமிர்தா, இன்னைக்கு ஒரு சூப்பரான நாள், இன்னையோட ஸ்மோக் பண்றதே விட்டுணும்னு முடிவு பண்ணேன், நான் ஆசைப்பட்ட லண்டன் வேலை இன்னைக்கு எனக்கு கன்ஃபார்ம் ஆயிருக்கு, இப்போ நீயும் பிரெக்னெண்டா இருக்குன்னு சொல்ற, இப்பதான் நம்ம லைஃப்ல எல்லாமே சரியா
போக ஆரம்பிச்சிருக்கு. இனி எல்லாமே நல்லபடியா இருக்குன்னு சந்தோஷமா சொல்லிட்டு இருக்காரு. நமக்கு பிறக்க போற குழந்தைய நினைச்சு பார்த்தாவது கொஞ்சம் மனசை மாத்திக்க கூடாதான்னு கேக்குறாரு. ஆனா அமிர்தா ஒத்துக்கிற மாதிரி இல்ல. அவங்க முகத்துல ஒரு சின்ன ஸ்மைல் கூட இல்ல. என் வயித்துல வளர்ற குழந்தை நம்ம 2 பேருக்கும் பொதுவானது. உங்களுக்கு இதுல உரிமை இருக்கு. அதனாலதான் உங்ககிட்ட சொல்லலான்னு வந்தேன். மத்தபடி என் மனசு மாறணும்னு எதிர்பார்க்காதீங்கன்னு சொல்றாங்க. இதனால விக்ரம்க்கு கோவம் வந்துடுது. உன்னால எப்படி இப்படி எல்லாம் இருக்க முடியுது? நம்ம குழந்தையோட எதிர்காலத்தை கூட நினைச்சு பார்க்க மாட்டேல. சரி எக்கேடோ கெட்டு போ. ஆனா ஒண்ணு, பிறக்க போற குழந்தைய மட்டும் உன்னோட வச்சுக்க நான் விடவே மாட்டேன். அது எனக்கு தான் சொந்தம். என்கிட்ட தான் அது வளரும். அந்த குழந்தைய உன்ட்ட வளர விட மாட்டேன். மரியாதையா வெளியே போன்னு சொல்றாரு. அமிர்தாவும் எதுவும் சொல்லாம போயிடுறாங்க. அமிர்தா அவங்க அப்பாட்ட நான் தப்பு பண்ணிட்டு இருக்கேன்னு நினைக்கிறீங்களாப்பான்னு கேக்குறாங்க. அவர் சொல்றாரு அதுதான் உனக்கு வேணும்னு முடிவெடுத்து தான் சரியான்னு அவர் கேக்குறாரு. அமிர்தா ஆமான்னு சொல்றாங்க. அப்படின்னா நீ செய்யறது ரொம்ப சரிதான் அர்த்தம். நம்ம எல்லாரும் நமக்கு எது சரின்னு தோணுதோ அதை தான் செய்யறோம். ஆனா நம்ம சரின்னு நினைச்சு செய்யற எல்லாமே நல்லபடியா முடியறது இல்ல. ஒருவேளை நீ செய்யறது தப்பா இருந்தா ஒரு நாள் நீயே அதை புரிஞ்சுப்பேன்னு அவர் சொல்றாரு. அடுத்த சீன்ல விக்ரம், அவர் அண்ணன், அப்புறம் அவங்களோட லாயர் 3 பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. விக்ரம் சொல்றாரு என்ன ஆனாலும் நான் என் குழந்தைய மட்டும் விட்டு தர மாட்டேன். அந்த அமிர்தாவை சும்மா விடக்கூடாது. என்ன வேணா பண்ணுங்க. லீகலா எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அக்ரெசிவா ஃபைட் பண்ணுங்கன்னு சொல்றாரு. கோர்ட் ஹியரிங்கோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா 2 தரப்புல இருந்து உட்காந்து பேச்சுவார்த்தை நடத்தணும். அதுல சமாதானம் ஆயிட்டா இந்த கேஸ் இதோட முடிஞ்சிரும். சோ அமிர்தா அவங்க லாயர், அப்புறம் விக்ரம் அவரோட லாயர் 4 பேரும் உட்காந்து பேசுறாங்க. விக்ரமோட லாயர் என்ன சொல்றாருன்னா விக்ரம் டிவோர்ஸ் கொடுக்க ஒத்துக்கிட்டாரு. அவருக்கு சொந்தமான ஒரு அபார்ட்மெண்ட் அமிர்தாவுக்கு கொடுத்துருவாரு. அதோட மாசம் மாசம் அமிர்தாவுக்கு ஜீவனாம்சமும் கிடைக்கும். ஆனா ஒரு கண்டிஷன், பிறக்க போற குழந்தையோட ஃபுல் கஸ்டடியும் விக்ரம்கிட்ட தான் இருக்கும். பிரெக்னன்சி பீரியட் ஃபுல்லா அமிர்தா விக்ரம் வீட்டுல தான் இருக்கணும்னு சொல்றாரு. அதோட அமிர்தா டொமஸ்டிக் வயலன்ஸ் சார்ஜா அவங்க பெட்டிஷன்ல மென்ஷன் பண்ணதுனால அதை அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு அமிர்தா அவங்க மாமியாரை டார்ச்சர் பண்ணிருக்காங்கன்னு, அவங்கள சரியா கவனிச்சுக்காதனால தான் அவங்களோட ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப மோசமாயிடுச்சுன்னு, அமிர்தா மென்டலா ஸ்டேபிளா இல்ல, அதனாலதான் அவங்க இப்படி டைவர்ஸ் வேணும்னு சொல்லி ப்ராப்ளம் பண்றாங்கன்னு அவங்க மேல பழி போட்டு பெட்டிஷன்ல ஃபைல் பண்ணிருக்காங்க. இதை படிச்சு பார்க்குற லாயர் நேத்ரா ரொம்ப டென்ஷன் ஆகி கோவமா பேசுறாங்க. ஒரு சுமூகமான தீர்வு இல்லாம அந்த செஷன் முடிஞ்சு எல்லாரும் வெளியே போயிடுறாங்க. அப்போ நேத்ரா சொல்றாங்க பாத்தியா, நீ அவங்க மேல பாவம் பார்த்து நியாயமா நடந்துக்கணும்னு சொல்ற. அவங்க எவ்வளவு கேவலமா நடந்துட்டு இருக்காங்க பாரு. நீ மட்டும் அவங்க மேல டொமஸ்டிக் வயலன்ஸ் சார்ஜ் பண்ணலன்னா இன்னும் அவங்க உன்னை குடிக்காரி பைத்தியக்காரி அது இதுன்னு சொல்லி அதை ப்ரூவும் பண்ணிடுவாங்க. அப்புறம் வாழ்க்கை பூரா நீ இந்த கேஸ்ல போராடிட்டு இருக்கணும்னு கோவமா சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்புறம் விக்ரம் வந்து அவங்ககிட்ட பேசுறாரு. ஏன் இவ்வளவு பிடிவாதமா இருக்க நீ பிரெக்னெண்டா இருக்கனால பிறக்க போற குழந்தைக்காக அம்மா வீட்டுல ஒரு பூஜை அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. குழந்தை முழு ஆரோக்கியத்தோட நல்லபடியா பிறக்கணும்னு உனக்காகவும் நம்ம குழந்தைக்காகவும் அவங்க ஏக்கத்தோட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு நீ திரும்ப வந்துரு. அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடும்னு விக்ரம் சொல்லிட்டு இருக்காரு. என்னது சரியாயிடுமா? கிடையவே கிடையாது. நீங்க இவ்வளவு மோசமா இருப்பீங்கன்னு தெரிஞ்சுதான் நான் உங்களை லவ் பண்ணிருக்கவே மாட்டேன். அதே சமயம் அம்மாவோட பூஜையை அவாய்ட் பண்ற ஐடியாலாம் எனக்கு இல்ல. உங்களுக்காக இல்லைனாலும் அம்மாவுக்காக கண்டிப்பா பூஜைக்கு வருவேன்னு அம்மாட்ட சொல்லுங்க. அதோட அந்த பெட்டிஷன்ல இன்னும் நான் ஒரு குடிகாரி பைத்தியம் சைக்கோன் எல்லாம் போடுங்க, இன்னும் கொஞ்சம் பெட்டரா ட்ரை பண்ணுங்க அப்படின்னு கோவமா பேசிட்டு போயிடுறாங்க. விக்ரமோட ஆபீஸ்ல அவர் கிடைச்ச ப்ரொமோஷனுக்காக ஒரு பார்ட்டி நடக்குது. ஆக்சுவலா விக்ரம் ஆபீஸ்ல விக்ரமுக்கு பிடிக்காத ஒருத்தர் இருப்பாரு. அவர் கூட தான் பார்ட்டில சண்டை போடும்போது விக்ரம் அமிர்தாவை அடிச்சிருப்பாரு. உண்மையை சொல்ல போனா அவரும் விக்ரம்க்கு அகேன்ஸ்டா இல்ல. இப்போ விக்ரம்க்கு கிடைச்சிருக்க ப்ரொமோஷன் கூட அவர் தான் முக்கியமான காரணம். போர்ட் மீட்டிங்ல அவர் தான் விக்ரம்க்கு சப்போர்ட் பண்ணி பேசியிருக்காரு. அவர் விக்ரம கூட்டி பேசுறாரு. பார்ட்டில அவர்கிட்ட பிஹேவ் பண்ணதுக்கு விக்ரம் அவர்கிட்ட சாரி கேட்கிறாரு. விக்ரம் ஃபேமிலியில நடக்கிற பிரச்சனை அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அன்னைக்கு பார்ட்டில ஓ மேலதான் தப்பு விக்ரம். எங்க மேல இருக்கிற கோவத்துல நீ அவங்கள அடிச்சிட்ட. அப்படி பண்ணிருக்கவே கூடாது. உன்னோட வைஃப் மனசளவுல எவ்வளவு காயப்பட்டிருப்பாங்க. அந்த காயம் அவ்வளவு சீக்கிரம் ஆறாது. அவங்களுக்கு கொஞ்சம் டைம் வேணும். நீ தான் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும்னு அவர் விக்ரம்க்கு அட்வைஸ் பண்றாரு. அடுத்த நாளே அமிர்தா தரப்புல இருந்து இன்னொரு பெட்டிஷன் வருது. அதுல அவங்க விக்ரம் தன்னை அடிச்சிட்டாருன்னு மென்ஷன் பண்ணி டொமஸ்டிக் வயலன்ஸ்ல சார்ஜ் பண்ணிருக்காங்க. இது ஒரு போலீஸ் கேஸா இருக்கனால எந்த நேரமும் போலீஸ் விக்ரம் அரெஸ்ட் பண்ணலாம். இப்ப விக்ரம்க்கு இருக்கிறது 2 சாய்ஸ். ஒழுங்கா அமிர்தா கேட்கிற மாதிரி எந்த ஒரு கிளைமும் இல்லாம மியூச்சுவலா 2 பேரும் டிவோர்ஸ் வாங்கி பிரியணும். பிறக்க போற குழந்தை மேல 2 பேருக்கும் உரிமை இருக்கும். மத்தபடி அமிர்தா விக்ரம் இருந்து எதுவும் எதிர்பார்க்கல. இதுக்கு ஒத்துக்கிட்டு சைன் பண்ணா போலீஸ் கேஸை விட்ரா பண்ணிடுவாங்க. அப்படி இல்லைன்னா விக்ரம் அரெஸ்ட் ஆவாரு. இப்போ விக்ரம்க்கு வேற வழியே இல்லாம அமிர்தா சொன்னதுக்கு ஒத்துக்கிட்டு அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணிடுறாரு. அதை தொடர்ந்து விக்ரம் வீட்டுல பூஜை நடக்குது. ரிலேட்டிவ்ஸ் எல்லாரும் வந்திருக்காங்க. அமிர்தாவும் அதுல கலந்துக்கிறாங்க. ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா அமிர்தா விக்ரமோட அம்மாட்ட பேசுறாங்க. நான் விக்ரம ஹாப்பியா வச்சிருக்க எவ்வளவு முடியுமோ அவ்வளோ ட்ரை பண்ணேன். எனக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுங்கிறதே மறந்து அவருக்கு பிடிச்சதை மட்டுமே செஞ்சுட்டு இருந்தேன். என்னோட ஆம்பிஷன் எல்லாத்தையும் தியாகம் பண்ணி விக்ரம்காக என்ன முழுசா அர்ப்பணிச்சேன். நீங்க கூட என் மேல அவ்வளவு பாசத்தை காட்டினீங்க. ஆனா விக்ரம் என்ன அந்த பார்ட்டில அடிச்சாருல்ல, அன்னைக்குதான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது. நீங்க என் மேல பாசமா இல்ல, விக்ரமோட வைஃப் மேலதான் பாசமா இருந்திருக்கீங்கன்னு. அன்னைக்கு நைட்டுக்கு அப்புறம் நீங்க ஒருத்தர் கூட என்கிட்ட வந்து பேசி எனக்கு ஆறுதல் சொல்லல. யாருமே விக்ரம்கிட்ட அவர் செஞ்சது தப்புன்னு எடுத்து சொல்லி என்கிட்ட சாரி கேளுன்னு சொல்லல. எல்லாரும் என்ன நினைச்சீங்க, விக்ரம் ஏதோ கோவத்துல அடிச்சிட்டான், அதனால நான் அதை பெருசா எடுத்துக்காம எல்லாத்தையும் மறந்துட்டு எப்பவும் போல இருக்கணும், அப்படிதானே நீங்க கூட நினைச்சீங்க. இப்படி ஒரு சிச்சுவேஷன்ல விக்ரம் கூடயோ இல்ல உங்க யார் கூடயோ என்னால இனி இருக்கவே முடியாது. அப்படி இருந்தா நான் என்னோட சுயமரியாதையை நான் இழந்துருவேன். நான் இப்ப போறேன், ஆனா அடிக்கடி உங்களை பார்க்க வருவேன்னு அமிர்தா ரொம்ப உருக்கமா பேசுறாங்க. அவங்க பேசுனது கேட்டு அங்க இருக்கிற எல்லாருக்குமே மனசுல ஒரு குற்ற உணர்ச்சி உண்டாகுது. அமிர்தாவோட மனசை புரிஞ்சுக்கிட்டு எல்லாரும் அவங்களுக்காக வருத்தப்படுறாங்க. விக்ரமோட அம்மாவும் நீ சொல்றது ரொம்ப சரிதான் அமிர்தா, உன் மேல எந்த தப்பும் இல்ல, பெத்தவங்களான எங்க மேலதான் தப்பு. விக்ரம் கிட்ட ஒரு பொண்ணை அடிக்க கூடாது அது தப்புன்னு நாங்க சொல்லி வளர்க்கல. விக்ரம் அடிச்சதை பொறுத்துக்கிட்டு எல்லாத்தையும் மறந்துட்டு இருன்னு தான் நாங்க சொன்னோம்.
நீ ஒன்னும் அப்படி பொறுத்துட்டு இருக்கணும்னு அவசியமே இல்ல, நீ போ அமிர்தா, உன்னோட இஷ்டப்படி வாழன்னு அவங்க சொல்றாங்க. அமிர்தாவோட இந்த முடிவு அங்க இருக்கிற எல்லாரோட பெண்களை பத்தின கண்ணோட்டத்தையே மாத்துது. அமிர்தாவோட தம்பி அவர் ஒய்ஃப்ட சில தடவை ரொம்ப ஹார்ஷா பிஹேவ் பண்ணிருப்பாரு. அது தப்புன்னு புரிஞ்சு அவர் அவங்கள்ட்ட மனசார மன்னிப்பு கேட்கிறாரு. லாயர் நேத்ராவும் தன்னை மதிக்காத ஹஸ்பண்ட் கூட இனி இருக்கவே கூடாதுன்னு முடிவெடுத்து வீட்டை விட்டு கிளம்ப முடிவு பண்றாங்க. இனி அவங்க தனியா போய் அவங்களுக்குன்னு தனியா ஒரு லா ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ண போறதா ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிட்டு அவங்க வெளியே கிளம்புறாங்க. விக்ரம் வீட்டுல வேலை செய்யறவங்களும் அவங்க புருஷன்ட்ட ரொம்ப தைரியமா பேசுறாங்க. இனி நான் வேலைக்கு போக மாட்டேன், வீட்டை தான் பாத்துப்பேன், நீ தான் வேலைக்கு போய் சம்பாதிச்சு கொடுக்கணும்னு சொல்றாங்க. அதுக்கு அவங்களை போட்டு செம அடி அடிக்கிறான். ஒரு அளவுக்கு மேல பொறுத்துக்க முடியாம அவங்க ஒரு கத்தி எடுத்து அவங்க கையில கொடுக்குறாங்க. இங்க பாரு, இப்பவே இந்த கத்தியாலே என்ன குத்தி கொன்னுடு, இல்லன்னு வச்சுக்கோயேன் நீ தூங்கும்போது உன் கழுத்து அறுத்து கொன்னுடுவேன்னு சொல்றாங்க. அதை கேட்டு அவன் மிரண்டு போய் நிக்கிறான். என்னடா பாக்குற, என்ன குத்தி கொல்லுடான்னு சொல்லி அவனை போட்டு செம அடி அடிக்கிறாங்க. அவனும் பயந்து போய் அடி வாங்குறான். ஒரு சில மாசங்கள் கடந்து போகுது. ஃபேமிலி கோர்ட்ல கடைசி ஹியரிங்காக அமிர்தாவும் விக்ரமும் போறாங்க. அப்ப விக்ரம் அமிர்தாட்ட தனியா பேசுறாரு. நாம இப்படி பிரிஞ்சு போவோம்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல அமிர்தா, தப்பு என் மேலதான் இருக்கு, உன்னை நான் அடிச்சிருக்கவே கூடாது, அதுக்கு எனக்கு எந்த உரிமையும் இல்ல, எனக்கு மட்டும் இல்ல ஒரு பொண்ணை அடிக்கிறதுக்கு எந்த ஆம்பளைக்கும் உரிமை இல்ல, செய்யறதையும் செஞ்சுட்டு அதுக்கு ஒன்ட்ட மன்னிப்பு கேட்கவும் இல்ல, ஒரு சின்ன சாரி கூட சொல்லல, உன்னை அடிச்சதுக்கு இப்ப நான் மனசார மன்னிப்பு கேட்டுக்கிறேன். லண்டன்ல நமக்காக நான் பார்த்து வச்சிருந்த வீடு நீ இல்லாம அது ஒரு வீடாவே எனக்கு தெரியல, நீ எங்க இருக்கியோ அதுதான் நம்ம வீடு, எனக்கு அங்க இருக்கவே பிடிக்கல, நான் என் வேலையை ரிசைன் பண்ணிட்டேன், எல்லாத்தையுமே விட்டுட்டேன், இனி மறுபடியும் ஜீரோல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறேன், இதுக்கு அப்புறமாவது பொண்ணுங்களை மதிக்கக்கூடிய ஒரு நல்ல மனுஷனா இருக்க முயற்சி பண்றேன்னு அவர் சொல்றாரு. அதுக்கப்புறம் கடைசியா 2 பேருக்கும் கோர்ட்ல டிவோர்ஸ் கிடைச்சிருது. 2 பேரும் மியூச்சுவலா ஜட்ஜ் முன்னாடி சைன் பண்ணிட்டு பிரியறாங்க. பிரிஞ்சு போகும்போது 2 பேரும் வருத்தப்பட்டு கண் கலங்குறாங்க. அதுக்கப்புறமா நாட்கள் கடந்து போகுது. அமிர்தாவோட அப்பா ஒரு வைஃபை இன்னும் பாசத்தோட பாத்துக்கிறாரு. எப்பவும் பிசினஸ் தான் முக்கியம்னு அலைஞ்சிட்டு இருக்கிற விக்ரமோட அப்பா இப்ப அவர் வைஃப்காக டைம் ஒதுக்கி அவங்கள அக்கறையா பாத்துக்கிறாரு. அவங்க கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்றாரு. விக்ரம் வீட்டுல வேலை செஞ்சுட்டு இருந்த லேடியோட ஹஸ்பண்டும் இப்ப குடிக்கிறத விட்டுட்டு வேலைக்கு போய் சம்பாதிக்கிறாரு. அவங்க வீட்டை பார்த்துட்டு நிம்மதியா சந்தோஷமா இருக்கிறாங்க. அண்ட் இதோட இந்த படம் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, மறக்காம மித்ரன் வாய்ஸ் ஓவருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறுபடியும் உங்களை வேற ஒரு நல்ல படத்தோட மீட் பண்றேன். நன்றி.